நாங்கள் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுதான் எங்களை இன்னும் சிறப்பாக கதை சொல்ல வைக்கும். நன்றி. த பாஸ் ஸ்டோரி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பேப்லோ சொந்தமா ஒரு கார்ட்டல் உருவாக்குனதை கேள்விப்பட்ட மெத்தலின் ஏழை மக்கள் அதை ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடினாங்க. எங்க பார்த்தாலும் வெடி வெடிக்கிறதும் பேப்லோவுக்கு வாழ்த்து சொல்றதுமா இருந்தது. பேப்லோவும் குஸ்டாவோவும் மொத்த கேங்கும் வேகமா வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. முதல் வேலையா ஏக்கர் கணக்கில் வாங்கி வச்சிருக்கிற நிலங்கள்ல கோகோ விவசாயத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. கோகோ செடிகள்ல இருந்து தான் கொக்கைன் போதை மருந்து தயார் பண்ணுவாங்க. அந்த விவசாய வேலைக்கு நூற்றுக்கணக்கானவங்களை வேலைக்கு எடுத்தாங்க. அதே மாதிரி கொக்கைனை ஒரு போதை மருந்தா தயார் பண்ண சின்ன சின்ன ஃபேக்டரி அங்கங்க ரெடி பண்ணாங்க. அதுக்கு தொழிலாளிங்க அடுத்து பேக்கிங், டிரான்ஸ்போர்ட், மார்க்கெட்டிங்னு ஏகப்பட்ட வேலையாட்களை வேலைக்கு வச்சாங்க. எல்லா ஒர்க்கருக்கும் ஐடி கார்டு, நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மாச சம்பளம், சுறுசுறுப்பா வேலை செய்யறவனுக்கு இன்சென்டிவ், வாரத்துக்கு ஒரு நாள் லீவுன்னு ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி மெத்தலின் கார்ட்டல் உருவாச்சு. அந்த டைம்ல மெத்தலின் கார்ட்டல்ல வேலை செய்யறேன்னு சொல்றது எல்லாருக்கும் ரொம்ப பெருமையா இருந்தது. கொலம்பியா கவர்மெண்ட்ல வேலை வேணுமா இல்ல மெத்தலின் கார்ட்டல்ல வேலை வேணுமான்னு கேட்டா சந்தேகமே இல்லாம மெத்தலின் கார்ட்டல்ல தான் வேலை வேணும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மெத்தலின் கார்ட்டல்ல வேலை செஞ்சவங்க பண மழையில நனைஞ்சாங்க. ஆனா அதுல இருந்த ஒரே பிரச்சனை, மெத்தலின் கார்ட்டல்ன்றது ஒரு வழி பாதை. அதுல நுழைஞ்சவங்க திரும்ப வரணும்னு நினைக்க கூடாது, வரவும் முடியாது. இதுக்கு முன்னாடி கார்ட்டல் நடத்தின பல பேர் அவங்களோட கார்ட்டலுக்குன்னு தனியா ஒரு ரவுடி கேங் வச்சிருப்பாங்க. அதுக்கு மட்டும் அதிகமா செலவு பண்ணுவாங்க. மற்ற வேலை செய்யற தொழிலாளிகளுக்கு ரொம்ப கம்மியா தான் சம்பளம் கொடுப்பாங்க. ஆனா மெத்தலின் கார்ட்டலுக்குன்னு ஒரு தனி ரவுடி கேங்லாம் கிடையாது. ஏன்னா அதோட முதலாளி பேப்லோ எஸ்கோபரே ஒரு பெரிய ரவுடி தான். அதனால அவங்க ரவுடி கேங்குக்கு தர வேண்டிய பணத்தை கஷ்டப்படுற ஏழை தொழிலாளிகளுக்கு கொடுத்தாங்க. ஒரு கார்ட்டலோட உண்மையான அதிகாரம் என்னன்றத பேப்லோ எல்லாருக்கும் காட்டினான். மெத்தலின் முழுக்க ரோடு போடுறது, ஏழைங்களுக்கு வீடு கட்டி தர்றது, ஹாஸ்பிட்டல் கட்டுறது, குழந்தைங்க படிக்க ஸ்கூல் கட்டுறதுன்னு ஒரு அரசாங்கத்தோட மொத்த வேலைகளையும் பேப்லோ செஞ்சான். எங்க எந்த பிரச்சனை நடந்தாலும் சரி, போலீஸ் போகாது, மெத்தலின் கார்ட்டல் ஆளுங்க தான் போவாங்க. ஸ்பாட்லயே விசாரணை நடக்கும், ஸ்பாட்லயே தண்டனை கிடைக்கும். கொலம்பியால இருந்து மெத்தலின் ஒரு தனி நாடு மாதிரி ஆகியிருந்தது. அதுக்கு அறிவிக்கப்படாத அதிபரா பேப்லோ மாறி இருந்தான். ஆனா ஒரு நகரத்தையே கண்ட்ரோல்ல கொண்டு வர அளவுக்கு பணம் எங்க இருந்து வருது? எல்லாமே கொக்கைன் தான். கொக்கைன்ல இருந்து வர்ற பணம்ன்றது நாம கற்பனையே செய்ய முடியாத அளவுக்கு உண்டான பணம். ₹1 முதலீடு போட்டு ₹1,00,000 லாபம் எடுக்கிற தொழில் அது. கொலம்பியாவோட கொக்கைனுக்கு உலகம் முழுக்க ரசிகர்கள் இருக்காங்க. குறிப்பா அமெரிக்கால எவ்வளவு வேணா அள்ளி கொடுக்க பல பேர் தயாரா இருந்தாங்க. ஏன்னா உலகத்தோட நம்பர் 1 தரமான கொக்கைன் கொலம்பியால தான் கிடைக்குது. அதனால அதுக்கு கடுமையான டிமாண்ட் இருக்கு. அதே சமயம் மாட்டினா உயிர் போற அளவுக்கு ரிஸ்கும் இருக்கு. இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் முதலீடு அவங்க எடுக்கிற ரிஸ்க் தான். பேப்லோ கார்ட்டல் ஆரம்பிச்ச சில மாசங்கள்லயே பெரிய அளவுக்கு பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சான். பல வருஷங்களா அவன் உருவாக்க போற கார்ட்டலுக்காக ஏகப்பட்ட பிளான் பண்ணி வச்சிருந்தான். அவனே எதிர்பார்க்காத சமயத்துல பேத்ரினோ இவனுக்கு கார்ட்டல் ஆரம்பிக்க அனுமதி கொடுத்த உடனே அவனோட பிளான் எல்லாத்தையும் செயல்படுத்த ஆரம்பிச்சான். அவனோட மெயின் டார்கெட்டே அமெரிக்கா தான். உலகத்துல எங்கேயும் கிடைக்காத விலை கொக்கைனுக்கு அமெரிக்கால தான் கிடைக்கும். அதனால பேப்லோவோட 80% சரக்கு அமெரிக்காவுக்கு தான் போயிட்டு இருந்தது. ஆனா மற்ற கார்ட்டல்காரங்களுக்கு இது மிகப்பெரிய கஷ்டமா இருந்தது. அவங்க அமெரிக்காவுக்கு அனுப்புற 80% சரக்கு மாட்டிக்கும். மீதி 20% சரக்கு தான் அமெரிக்காக்குள்ள நுழையும். மாற்ற சரக்கோட இழப்பை விட கடத்தல்ல மாற்ற மனிதர்களோட இழப்பால எல்லா கார்ட்டலும் ரொம்பவே பாதிக்கப்பட்டுச்சு.
ஒவ்வொரு முறையும் இவங்களோட ஆட்கள் அமெரிக்க படையால ஒன்று சுட்டு கொல்லப்பட்டாங்க, இல்லைன்னா கைது செய்யப்பட்டு வாழ்நாள் முழுக்க ஜெயிலில் கழிச்சாங்க. இதனால மற்ற கார்ட்டலுக்கு வேலைக்கு ஆள் கிடைக்கிறது மிகப்பெரிய கஷ்டமா இருந்தது. ஆனா பேப்லோவோட கார்ட்டல் வேற மாதிரி இருந்தது. இதுவரைக்கும் பேப்லோ அனுப்பின ஒரு சரக்கு கூட மாட்டினதில்ல, ஒரு கடத்தல்காரனோட உயிர் கூட போனதில்ல. பேப்லோ என்னதான் பண்றான்னு யாருக்கும் புரியவும் இல்லை. வண்டி லோடாகும், ரோட்ல போகும், கடத்தலுக்கு பயன்படுத்துற எந்த வழியிலையும் போகாது, திடீர்னு காணாம போயிடும். அப்படி என்னதான் பண்றான் பேப்லோ? நேரா அவங்கிட்டயே கேட்டுறலான்னு கார்ட்டல்காரங்க போறாங்க. அங்க பேப்லோ சொன்ன ஒரே விஷயம், உங்க சரக்கு அமெரிக்காக்கு போகணுமா? சரக்கை என்கிட்ட ஒப்படைங்க, அதை நானே பார்த்துக்கிறேன். வர்ற லாபத்துல எனக்கு ஒரு பங்கு கொடுத்துருங்க. சிம்பிளா முடிச்சிட்டான். பல பேர் இதுக்கு சம்மதம் சொல்லி பேப்லோ கிட்டேயே சரக்கை ஒப்படைக்க ஆரம்பிச்சாங்க. பேப்லோ கைக்கு சரக்கு வந்த சரியா ஒரே வாரத்துல அந்த சரக்கு அமெரிக்காவுக்கு போயிடும், பணம் வீட்டு வாசலுக்கு வந்துடும். யாருமே செய்ய முடியாததை பேப்லோ எப்படி செஞ்சான் பார்க்கலாம். வழக்கமா மற்ற கார்ட்டல்காரங்க போற பாதையில பேப்லோ சரக்கு அமெரிக்காவுக்கு போகாது. அவனோட சரக்கு நேரா கியூபாக்கு போயிடும். அந்த சமயத்துல கியூபால ஃபிடல் காஸ்ட்ரோ ஆட்சி நடந்துகிட்டு இருந்தது. காஸ்ட்ரோவை அமெரிக்காவுக்கு சுத்தமா பிடிக்காது. எப்படியாவது கியூபால ஒரு புரட்சி வர வச்சு காஸ்ட்ரோவை கொல்லணும், ஆட்சியை கவிழ்க்கணும்னு அமெரிக்கா ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்காக கியூபால அந்த ரவுடி கேங்குங்களை பிடிச்சி அவங்கள அமெரிக்காவுக்கு வர வச்சு ட்ரைனிங் கொடுத்து ஆயுதங்கள் கொடுத்து கியூபால ஏதாவது பிரச்சனை பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. இந்த காரணத்துக்காக கியூபா ரவுடி கேங்குங்க அடிக்கடி அமெரிக்காவுக்கு போட்ல போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அவங்கள எந்த அமெரிக்கா கப்பற்படையும் மடக்காது. அந்த மாதிரி ஒரு ரவுடி கேங்க பேப்லோ அவனோட கண்ட்ரோல்ல வச்சிருந்தான். கியூபால இறங்குற சரக்க எந்த சந்தேகமும் இல்லாம ரொம்ப கூலா அமெரிக்கால இருக்கிற பேப்லோட ஏஜென்ட் கிட்ட பாதுகாப்பா இந்த ரவுடி கேங் ஒப்படைச்சிடும். பல வருஷங்களுக்கு பிறகுதான் அமெரிக்காவே இந்த மாதிரி ஒரு ரூட் இருக்கிறதையே கண்டுபிடிச்சது. இப்படி வெற்றிகரமா அவனோட கார்ட்டலையும் நடத்திக்கிட்டு மற்ற கார்ட்டல்கிட்டையும் பிசினஸ் பண்ணி பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தான் பேப்லோ. ஒரு நாள் ரஃபேலுக்கு பெரிய அளவு சரக்க டர்போ சிட்டிலேருந்து மெத்தலினுக்கு கொண்டு வரணும். கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டர். ஏகப்பட்ட பணத்தை அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்த ரஃபேல் எப்படியாவது நல்லபடியா சரக்க மெத்தலினுக்கு கொண்டு வந்து சேர்த்துரு பேப்லோன்னு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாரு. குருவோட வேலை, அதனால நேரடியா பேப்லோவே களத்தில் இறங்கினான். டர்போ சிட்டி குடோன்ல இருந்து மொத்தம் 40 லாரியில சரக்கு ஏறிச்சு. நிறைய எலக்ட்ரானிக் பொருளுங்க, கொஞ்சம் போதை மருந்துங்க. லாரிக்கு முன்னாடி ஓப்பன் ஜீப்ல பேப்லோ போக பின்னாடியே 40 லாரி சரக்கும் வந்துகிட்டு இருந்தது. அங்கங்க போலீஸ் டீம் மடக்க வந்தது. ஆனா பேப்லோவை பார்த்த உடனே ஒரு சல்யூட் அடிச்சு அனுப்பி விட்டுருது. கிட்டத்தட்ட மெத்தலினோட எல்லை வந்துருச்சு. இதுக்கு மேல ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு ஜீப்பை ஓரமா நிறுத்திட்டு லாரிங்களை போக சொல்லி கை காட்டினா பேப்லோ. லாரிங்களும் பேப்லோவை பாஸ் பண்ணி போயிருது. ஒரு 20 நிமிஷம் இருக்கும். பேப்லோட ஆள் ஒருத்தன் ஓடி வரான். என்னதுன்னு பேப்லோ விசாரிக்க லாரிய டாஸ் அதிகாரிங்க மடக்கிட்டதா சொல்றான். டாஸ்ன்றது இந்தியாவில் சிபிஐ மாதிரி கொலம்பியாவோட சென்ட்ரல் கவர்மெண்ட் அமைப்பு. அவங்க கிட்ட மாட்டினா அவ்வளோ சீக்கிரம் வெளியே வர முடியாது. அதுவும் சரக்கோட மாட்டினா லைஃப் ஃபுல்லா ஜெயில் தான். உடனே ஜீப் எடுக்க போன பேப்லோ கிட்ட அந்த அடியாளு, அவங்க லாரியை பிடிக்கிறத விட உங்களை பிடிக்க வந்த மாதிரி தான் தெரியுது, உங்களை தான் தீவிரமா தர்றாங்க, அதனால முதல்ல நீங்க தப்பிச்சு போயிருங்கன்னு சொல்றான். உடனே பேப்லோ அங்க இருந்து பாதுகாப்பான இடத்துக்கு தப்பிச்சு போயிடுறான். பேப்லோக்கு போன் பண்ண ரஃபேல், கவலைப்படாத பேப்லோ, சரக்கை எப்படி எடுத்துடலாம். நான் விசாரிச்சதுல அவங்க வந்தது சரக்க பிடிக்க இல்லை, சரக்கோட சேர்த்து ஒன்ன பிடிக்க. நீ சரக்குக்கு பாதுகாப்பா வர்றத யாரோ தெளிவா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, முதல்ல அதை யாருன்னு கண்டுபிடின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாரு. கோபத்தோட உச்சிக்கே போன பேப்லோ அவனோட உயிர் நண்பன் குஸ்டாவோவை கூப்பிடுறான்.
எவ்வளவு செலவானாலும் சரி என்னை பத்தி தகவல் கொடுத்தது யாருன்னு எனக்கு தெரியணும், உடனே போன்னு சொல்றான். பல இடங்கள்ல விசாரிச்சு பல அதிகாரிகளை வெயிட்டா கவனிச்சு தகவல் கொடுத்தது யாருன்னு குஸ்டாவோ கண்டுபிடிக்கிறான். அவனோட பேரு ரெஸ்த் ரோபே. அவனும் ஒரு கார்ட்டலோட தலைவர் தான். ரொம்பவும் மோசமானவன். பல வருஷங்களா அவனை யாருமே நேர்ல பார்த்ததில்ல. அவனோட பேரு மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவன் ஏன் பேப்லோக்கு எதிரியானா? காரணம் பொறாமை தான். சின்ன வயசுலயே பேப்லோ கார்ட்டல் தலைவரானது அவனுக்கு ஜனங்க கிட்ட இருக்கிற நல்ல பேரு எல்லாரும் சிரமப்படுற அமெரிக்காக்கு சர்வசாதாரணமா பேப்லோ சரக்கு அனுப்புறத பார்த்த ரெஸ்ட் ரோபேக்கு வயிறெல்லாம் எரிய ஆரம்பிக்குது. இத்தனைக்கும் ரெஸ்ட் ரோபே தொழில ஒரு அனுபவசாலியான ஆளு. நேர்ல வராமலேயே போன்லயே எல்லா வேலையும் முடிச்சிடுவான். கார்ட்டல்ல ஒரு மூத்த உறுப்பினர். மற்ற கார்ட்டல்காரங்களுக்கு ரெஸ்ட்ரோபேனா ஒரு பயம் கலந்த மரியாதை. ரெஸ்ட்ரோபே தான் நம்மளை மாட்டி விட்டதுன்னு குஸ்டாவோ சொன்னதை பேப்லோவால நம்பவே முடியல. ரெஸ்ட்ரோபே கிட்ட பேப்லோ இதுவரைக்கும் பழகினது இல்லைனாலும் அவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருந்தான். அவன் மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தான். குழப்பத்தின மூழ்கின பேப்லோ ரெஃபேல் கிட்ட யோசனை கேட்டான். அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காத, முடிஞ்சா ரெஸ்ட்ரோபே கிட்ட நேரடியா பேச முயற்சி பண்ணு. ஆனா அது நடக்காது. நானே அவனை பார்த்து பல வருஷங்களாச்சு. அவன் உயிரோட இருக்கானன்றதே எங்களுக்கு ஒரு சந்தேகம்தான். கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு, ரொம்ப டேஞ்சரான ஆளு, பார்த்துக்கோ. ரெஃபேல் சொன்னதை கேட்ட பேப்லோ ரெஸ்ட்ரோபே பார்க்க ரொம்ப ட்ரை பண்றான். எல்லா இடத்துலையும் விசாரிக்கிறான். ஆனா எங்கேயுமே அவனை பார்க்க முடியாதுன்னு தகவல் வருது. சில மாதங்களுக்கு பிறகு திடீர்னு தற்செயலா ரூபின்ற பைலட் கிட்ட ரெஸ்ட்ரோபே கான்டாக்ட்ல இருக்கிறது பேப்லோக்கு தெரிய வருது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ரூபினை பேப்லோவுக்கு நல்லா தெரியும். ஏதாவது அர்ஜென்ட்டா போக வேண்டிய சரக்குனா ரூபின் கிட்ட தான் பேப்லோ ஃப்ளைட்ல கொடுத்து விடுவான். உடனே ரூபினை கான்டாக்ட் பண்ண பேப்லோ ரெஸ்ட்ரோபே கிட்ட ரொம்ப முக்கியமா பேசணும், எப்படியாவது சந்திக்க ஏற்பாடு பண்ணி கொடுன்னு சொல்றான். ரூபின் ரெஸ்ட்ரோபே கிட்ட தகவல் சொல்றான். ரொம்ப இழுபறிக்கு அப்புறம் ரெஸ்ட்ரோபே சந்திக்க ஒத்துக்கிறான். ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு பழைய பார்ல பேப்லோ ரெஸ்ட்ரோபே சந்திப்பு நடக்குது. ஏன் இப்படி பண்ணீங்க? நான் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். நீங்க என்னை எதிரியா நினைப்பீங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சதில்லைன்னு பேப்லோ பேசுறான். உடனே ரெஸ்ட்ரோபே, பேப்லோ, உனக்கும் எனக்கும் எந்த நேரடி பகையும் இல்லை. ஆனா என்னோட கார்ட்டல் நண்பர்களுக்கு உன்னை பிடிக்கல. அவங்களுக்காக தான் நான் உன்கிட்ட மோதுறேன்னு சொல்றான். அதுக்கு பேப்லோ, இனிமேல் என்னையும் உங்களோட நண்பரா ஏத்துக்கோங்கன்னு சொல்றான். உடனே ரெஸ்ட்ரோபே, என்னோட நண்பர்களால எனக்கு லாபம் கிடைக்கும். இந்த புது நண்பர் எனக்கு என்ன தரப்போறாருன்னு கேட்குறான். புரிஞ்சுக்கிட்ட பேப்லோ, மாசம் மாசம் உங்களுக்கு நல்ல தரமான 500 கிலோ கஞ்சா நீங்க சொல்ற இடத்துல டெலிவரி பண்ணி தரேன். மார்க்கெட்ல போறதை விட பாதி பணம் கொடுத்தா போதும்னு சொல்றான். இந்த டீலிங்க்கு ஒத்துக்கிட்ட ரெஸ்ட்ரோபே பேப்லோக்கு கை குலுக்கி சமாதானம் ஆகுறான். பேப்லோவும் ரெஸ்ட்ரோபேவும் நல்ல நண்பர்களா மாறுறாங்க. பேப்லோ தொழில் ரீதியா நிறைய உதவிகள் பண்றான். நல்லபடியா நாட்கள் போகுது. ஒரு நாள் ரெஸ்ட்ரோபே கிட்ட இருந்து பேப்லோக்கு ஃபோன் வருது. பேப்லோ, என்கிட்ட 14 கிலோ கொக்கைன் இருக்கு. அதை நீ எடுத்துக்கிட்டு எனக்கு நல்ல ரேட்டா இங்கேயே கொடுத்துருன்னு சொல்றான். அதுக்கு ஓகே சொன்ன பேப்லோ பணத்தை கொடுத்துட்டு சரக்கை வாங்கிடுறான். உடனே சரக்கை அமெரிக்காவுக்கு அனுப்ப ஏற்பாடும் செய்யறான். சரக்கு முதல்ல கொலம்பியா பக்கத்து நாடான ஈக்குவேட்டாருக்கு போகுது. அங்க திடீர்னு சரக்கு இருந்த இடத்த ரைடு அடிச்சு போலீஸ் சரக்கை பிடிச்சிருது. விஷயத்தை கேள்விப்பட்ட பேப்லோக்கு ரொம்ப குழப்பமா இருந்தது. ஈக்குவேட்டருக்கு சரக்கு போக போறது யாருக்குமே தெரியாது. அப்புறம் எப்படி இது நடந்துச்சுன்னு ரொம்ப யோசிக்கிறான். அப்பதான் அவனுக்கு ஒரு ஞாபகம் வருது. ரெஸ்ட்ரோபே கிட்ட சரக்கு வாங்கும் போது ஈக்குவேட்டார்ன்ற பேரை பேப்லோ தற்செயலா சொன்னது. சந்தேகத்தோட ஈக்குவேட்டார்ல இருக்கிற அவனோட ஆளுங்களை பேப்லோ விசாரிக்க வைக்கிறான். அதுல ஒரு முக்கியமான தகவல் கிடைக்குது. சரக்க பிடிச்சு வச்சிருக்க இன்ஸ்பெக்டர் ரெஸ்ட்ரோபேக்கு ரொம்ப பழக்கமானவன்.
ஈக்வட்டாருக்கு வர்ற கடத்தல் பொருட்களை சீஸ் பண்றோன்ற பேர்ல பிடிச்சி ரெஸ்ரோபே கிட்ட கொடுத்துருவான்னு சொல்றாங்க. இப்ப நல்லா புரிஞ்சுது பேப்லோக்கு. ரெஸ்ரோபே கூட இருந்தே குழி பறிச்சிட்டான். இவ்வளவு நாள் தொழில ரொம்ப அனுபவசாலி ரெஸ்ரோபே கிட்ட பழகிறத பேப்லோ ரொம்ப பெருமையாவே நினைச்சான். ஆனா ரெஸ்ரோபே இப்படி தொழில நேர்மை இல்லாம நடப்பான்னு பேப்லோ எதிர்பார்க்கல. யார்கிட்டையும் எதுவும் பேசாம அமைதியா பேப்லோ ரூமுக்கு போயிடுறான். அடுத்த நாள் காலையில பேப்லோ கிட்ட இருந்து ரெஸ்ரோபேவோட ஆட்களுக்கு போன் வருது. நான் பேப்லோ எஸ்கோபர் பேசுறேன். இன்னையிலேருந்து நீங்க எல்லாரும் என்கிட்ட வேலை செய்றீங்க. இது வரைக்கும் நீங்க வாங்கின சம்பளத்தை விட நான் அதிகமா தரேன். என்கிட்ட சுறுசுறுப்போடையும் நேர்மையோட இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். வர்ற மாச சம்பளத்தை மெத்தலின் கார்ட்டல் ஆபீஸ்ல வாங்கிக்கோங்க, நன்றின்னு சொல்லிட்டு போன் கட் செய்யப்படுது. ரெஸ்ரோபே ஆட்களுக்கு ஒண்ணுமே புரியல. பேப்லோ கிட்ட ஏன் நம்ம வேலை செய்யணும், நாம தான் ஏற்கனவே வேலையில இருக்குமோன்னு குழப்பமானாங்க. கொஞ்ச நேரத்துல வேற இடத்துல இருந்து அவங்களுக்கு ஒரு போன் வருது. போன்ல வந்த தகவலை கேட்ட அவங்களுக்கு கை கால்கள்லாம் உதற ஆரம்பிக்குது. அப்படி என்ன தகவல்னா, முதல் முறையா பேப்லோவும் ரெஸ்ரோபேவும் சந்திச்ச அந்த பார் வாசல்ல ரெஸ்ரோபே சின்ன பின்னமாகி கொல்லப்பட்டு கிடக்குறான். குழி பறிச்ச துரோகிய சித்திரவதை பண்ணி கொன்னா பேப்லோ. இப்ப அடுத்து மாட்டின சரக்கை மீட்கணும். பேப்லோ சரக்கு எங்கேயும் மாட்டிக்கிச்சுன்னு இருக்கக்கூடாது. அதனால அவனே நேரடியா களத்துல இறங்கினான். ஒரு 7 பேர் கொண்ட சின்ன கேங்கை கூப்பிட்டுக்கிட்டு பக்கத்து நாடு ஈக்வட்டாருக்கு கிளம்பிட்டான். ஆனா பேப்லோக்கு தெரியாது அங்க பேப்லோவை பிடிக்க ஒரு பெரிய கேங் காத்திருக்குன்னு. அங்க நடக்க போற சம்பவம் பேப்லோ வாழ்க்கையே மாத்த போகுது. வருங்காலத்துல கொலம்பியால ரத்த ஆறா ஓட போறதுக்கு இது ஒரு ஆரம்பமா இருக்க போகுது. அப்படி என்ன நடக்க போகுது ஈக்வட்டார்ல அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.